இன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா அவர்கள் தன்னிடம் ஒரு நபர், நீங்கள் சட்டமன்றத்தில் சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது அதுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், உங்க கொறடா என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், அப்படி வாக்களித்தால் உங்களுக்கு நாங்கள் 35 கோடி ரூபாய் தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. நாங்க அதை வாதாடும் போது நாங்கள் என்ன சொன்னோம்னா, 26ஆம் தேதி ஜூன் மாதம் ஏறக்குறைய இரவு 10 மணிக்கு அந்த தொலைபேசி அழைப்பு வந்ததாக எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் 29ஆம் தேதி வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அது குறித்து எந்த புகாரையும் யாருக்கிட்டையும் தரல. இந்த 2 நாட்களில் அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாரு, என்னென்ன சட்டம் அதுக்கு உரிய வார்த்தைகள் எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் யோசிச்சு வச்சு அந்த 2 நாள்ல அதை புகாரை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசினதாக சொல்லப்படுகின்ற முதலாம் எதிரி அவர் கோவிந்தராஜ் இன்னைக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பேசினது அவர்கிட்ட உண்மைதான், ஆனா திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எம்எல்ஏ கிட்ட பேசினது உண்மைதான், ஆனா நாங்க அரசியல் ரீதியாக தேர்தலை குறித்தும் அதனுடைய முடிவுகளை குறித்தும் நான் ஒரு செஃபாலஜிஸ்ட், நான் தேர்தல் முடிவுகளை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவன், அதுக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் எடுத்து சொன்னது என்னன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்களையோ இல்லை அவங்க தம்பி அசோக்குமாரைக்கோ நேரடியான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே காவல்துறையினர்கிட்ட கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படக்கூடாத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், அதுல தான் இவங்க பேரெல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள்ல திருநாவுக்கரசும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரே நாள்ல ஈரோட்ல இருந்திருக்காங்க, ஒரு இடத்துல இல்ல, 2 பேரும் ஒரே நாள்ல ஈரோட்ல இருந்திருக்காங்க, அது சிடிஆர்ல தெரியுது, அப்புறம் எல்லா சிடிஆர் காப்பிலையும் அங்கங்க இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதை தவிர அவங்க கிட்ட எந்த சாட்சியமும் இல்லை. முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், திரு செந்தில் பாலாஜி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் நேற்று வரைக்கும் அரசு தரப்புல அரசை கவிழ்க்கும் எண்ணத்தோடு இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நேற்று ஒரு 3 எதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீஸ் காவலில் எடுக்கிறதுக்கு போடப்பட்ட மனுவில் கூட இது அரசை கவிழ்க்கும் எண்ணத்தோடு செய்யப்பட்டதுன்னு போட்டாங்க. நேற்று நாங்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னோம், நாங்க பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல எடுத்து சொன்னோம். இங்க பாருங்க, சபாநாயகரை எதிரான தீர்மானத்தில் வாக்களிப்பது என்பது ஆட்டோமேட்டிக்கா டாப்லிங் த கவர்மெண்ட் ஆகாது, அரசை கவிழ்க்க முடியாது. அப்படி நாங்க சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்தோடு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப அரசை கவிழ்க்கிறதாக இருக்குதுன்னு சொல்றது புகார்ல அவங்களா எழுதிக்கிட்டாங்களே தவிர, புகார்லயே அந்த திருநாவுக்கரசு அரசை கவிழ்க்கணும்னு எங்கேயும் சொன்னதாக எங்கேயுமே இல்லை. ஆனால் காவல்துறையினரும் அந்த செய்தி குறிப்பிலையும் அரசை கவிழ்க்கும்ன்ற வார்த்தையை சேர்த்து எழுதிக்கிட்டே வந்தாங்க. இதை நாங்க நேற்று பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல எடுத்து ஆர்கியூ பண்ண உடனே இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திரு அசோக்குமாருக்கும் அந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த கவுண்டர் அபிடேவிட்னு சொல்லுவாங்க, அந்த கவுண்டர் அபிடேவிட்ல அரசை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிவிட்டார்கள். அப்ப அந்த மொத்த முதல் தகவல் அறிக்கையுமே எஃப்ஐஆருமே நீர்த்து போய் இப்ப ஆதாரங்களே, அந்த சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரங்களே இல்லாம இருக்கு. நீதிமன்றம் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்திருக்கிறாங்க. முழுமையான உத்தரவு எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை. முழுமையான உத்தரவு கிடைச்ச பிறகுதான் அதனுடைய சாராம்சம் தெரிய வரும். ஆனால் இப்போ நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாத ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துருக்காங்க. தினந்தோறும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையிலும் மாலையிலும் கையெழுத்திட வேண்டும் அப்படின்ற உத்தரவு.
எதா மேற்கொள்ளாம முதல் பத்திரிகை செய்தி அறிக்கையில ஒரு பேரை இன்க்ளூட் பண்ணி கொடுக்கறதுக்கான அதை நாங்க இந்த கோர்ட்ல சொல்லல. ஆனா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல சொல்லும்போது நாங்க சொன்னோம். எங்கேயுமே அதாவது இந்த ஆவணங்கள்லாம் வந்து பொது வெளியில கிடைக்காது சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும். ஆனா சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண 30ஆம் தேதி ஈவினிங் அரெஸ்ட் பண்றாங்க. 1ஆம் தேதி மதியத்துக்கு மேலதான் அக்யூஸ்ட வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா 1ஆம் தேதியே அரசு பத்திரிகை குறிப்புல செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி அரசு பத்திரிகை செய்தி குறிப்புல வருது. அது எப்படி வருதுன்னு நாங்க கேள்வி எழுப்பணும். அதே மாதிரி 9ஆம் தேதி அதாவது பத்திரிகை குறிப்பு 9 எண் 9ல கூட இந்த வழக்கை பற்றி முழு விவரங்களையும் அவங்க பொதுவெளியில வைக்கிறாங்க. அது எதுக்காக வைக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு களங்கத்தை விளைவிப்பதற்காகவும் திரு செந்தில் பாலாஜி மீது களங்கத்தை விளைவிப்பதற்காகவும் இந்த பொய்யான செய்தியை அரசு பத்திரிகை செய்தி குறிப்பாக கொடுக்கிறாங்க. அது வழக்கமா காவல்துறை செய்யக்கூடாது, இந்த வழக்கில் செய்யறாங்க. நெக்ஸ்ட் இயருங்க பெயில் கொடுத்துட்டாங்க. இல்ல அது குறிப்பிட்டு சொல்லல. காலையிலும் மாலையிலும் கையெழுத்து போடணும். தேங்க்யூ.